கைஸ், இன்னைக்கு நாம இந்த சீரிஸோட 3rd எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில நம்ம ஹீரோயினுக்கு அவளோட எக்ஸ் ஃபோன் பண்ணி நாம 2 பேர் தனியா பேசலாமா, எனக்கும் என் ஒய்ஃப்க்கும் நடுவில் ஒரு ரொமான்ஸே இல்லைன்ற மாதிரி பேசியிருப்பான். இந்த எபிசோட் ஸ்டார்டிங்ல ஹீரோயின் நம்ம ஜெய் கூட விளையாண்டுட்டு இருக்கா. அப்ப அப்படி யோசிச்சு பாக்குறா, நம்ம புதுசா வந்திருக்கிற இந்த ஊர்ல நம்மளை சுத்தி இருக்கிற ஆம்பளைங்கன்னா நம்ம ஜே, அப்புறம் அவனோட பஸ் டிரைவர், இந்த அபார்ட்மெண்டோட செக்யூரிட்டி அப்படின்னு யோசிச்சவ இல்ல கிம் இருக்கான், அப்புறம் நம்ம எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு யோசிச்சுட்டு அவன் எதுக்கு நமக்கு ஃபோன் பண்ணி அந்த மாதிரிலாம் பேசினா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அப்படி நம்ம ஹீரோயினும் ஹன்னாவும் சரக்கடிச்சுட்டே வெளியில உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. இந்த விஷயத்தெல்லாம் ஹன்னா கிட்ட சொல்லிருப்பா போல. கல்யாணத்துக்கு அப்புறம் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு நடுவில் ரொமான்ஸ் குறையத்தான் செய்யும். அதோட மற்ற பொண்ணுங்களை வலையில விழ வைக்கிறதுக்கு பசங்க இந்த மாதிரி தான் பேசுவாங்க. என் ஒய்ஃப்க்கோ எனக்கும் நடுவில் சண்டை வந்துருச்சு, எங்களுக்கு நடுவில் ஒரு ரொமான்ஸே இல்லை, அவன் என்ன நல்லாவே கவனிக்க மாட்டா, இந்த மாதிரி தான் ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோயினும் அவன் அப்படிப்பட்ட ஆள் இல்லையே அப்படின்னு சொல்ல, அதெல்லாம் மாறி இருப்பான், அவனை நீ 21 வயசுல பார்த்த, இப்போ உனக்கு 34 வயசு ஆகுது, மாறி இருக்க மாட்டானா? சரி நான் ஒன்னு சொல்றேன் கேளு, நீ இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் உன் வாழ்க்கையில இவ்வளவு நடக்குது, அந்த வீட்டுல ஏதோ ஒண்ணு இருக்கு, பேசாம நான் ஒருத்தவங்களோட கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன், நீ அவங்கள போய் பாரு அப்படின்னு சொல்றா. இந்த ஜோசியம் எல்லாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆட்களை, அதுக்கெல்லாம் என்கிட்ட காசு இல்லம்மா அப்படின்னு ஹீரோயின் சொல்லிடுறா. அப்புறம் அப்படி வீட்டுக்கு வரும்போது வீட்டோட கதவுல நம்ம லாயர் இருக்கார்ல, அவரு இந்த குட்டிக்காரை இங்க விடாதீங்கன்னு சொல்லி இன்னும் பெருசா எழுதி போட்டுட்டு இருக்காரு. இவ வந்தவ, நீங்க தான் இதெல்லாம் எழுதி வச்சிட்டு இருக்கீங்களா, இங்க இந்த கார் அவ்வளவு இடைஞ்சலாம் இல்ல, நான் ஆன்லைன்ல பார்த்தேன், இதெல்லாம் சட்டவிரோதெல்லாம் கிடையாது, இதை ஈஸியா மூவ் பண்ணலாம், அதனால எங்க வேணா விடலாம் அப்படின்னு சொல்ல, அவன் நான் ஒரு லாயர், எனக்கும் தெரியும் இது உங்க பிள்ளை காருன்றதுனால உங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது அப்படின்னு பேசிட்டு இருக்கேளே. அப்பதான் 2 பேருக்குமே ஞாபகம் வருது இவங்க 2 பேரும் முன்னாடி பாத்துருக்காங்கன்னு. லாயரும் ஹீரோயின் கிட்ட அந்த கேஸ் உங்களுக்கு முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்க, ஹீரோயின் அதெல்லாம் ஒரு நல்ல லாயர், நல்ல மனசு உள்ள லாயர், எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றா. அப்படியா, சரி சரி, அப்புறம் இந்த ஆன்லைன்ல எழுதுறதெல்லாம் நம்ப கூடாது, நான் ஒரு லாயர், என் வாழ்க்கையில எவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு தெரியுமா அப்படின்னு ஓவரா பேசுறான். அவ உடனே நான் ஆன்லைன்ல பார்த்ததும் ஒரு லாயரோட ஆன்சர் தான் போதுமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்தா அவ தங்கச்சி டிவில யோகா டான்ஸ் பார்த்து பண்ணிட்டு இருக்கா. அதையும் பார்த்துட்டு நிஜமாவே இந்த வீட்டுல ஏதோ இருக்கு, நம்ம கண்டிப்பா போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹன்னாக்கு போன் பண்ணி அந்த கான்டாக்ட் நம்பர் கொடு, நான் இப்பவே அந்த ஜோசியரை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்றா. அங்க ஜோசியரை போய் பார்த்தா, நீ ஒரு பையனால் தானே வந்திருக்க, நீ ஏன் அப்படிப்பட்ட பையனை சூஸ் பண்ண அப்படி இப்படின்னு சொல்லி சும்மா மேலோட்டமா பேசுது. அது ஹீரோயினுக்கு கரெக்டானதுனால ஹீரோயின் இவங்க எல்லாம் கரெக்டா சொல்றாங்கன்ற மாதிரி நினைக்கிறா. அப்புறம் என் வாழ்க்கை எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாம் பார்த்து சொல்லுங்க, என் டைவர்ஸ்க்கு அப்புறம் எப்படி போக போகுது அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அந்த ஜோசியம் பாக்குறவங்களும், உனக்கு ஒரு இளவரசன் கிடைக்க போறான், உன் பக்கத்துல தான் இருக்கான், அடுத்த வருஷம் உனக்கு கல்யாணம் ஆயிரும், அந்த சான்ஸ் நீ விட்டுறாத, அப்படி விட்டுட்ட அடுத்த கல்யாணம் 78 வயசுல தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இத அப்படி தங்கச்சிட்ட போய் சொல்ல அவ விழுந்து விழுந்து சிரிக்கிறா. ஒரு தடவை கல்யாணம் பண்ணது போதாதா, அடுத்த கல்யாணம் எதுக்கு, நான் உன்னை கடைசி வரைக்கும் நல்லபடியா வாழ வைக்கிறேன், நான் தான் நல்லா சம்பாதிக்கிறேன்ல அப்படின்னு சொல்ல, யாரு கல்யாணம் பண்ணா, எனக்கு நடந்ததெல்லாம் கல்யாணமா, அப்படி கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தா கூட நான் சந்தோஷப்பட்டிருப்பேன், நான் இன்னொரு கல்யாணம் பண்ணலனாலும் எனக்கு ஒரு பாய் ஃப்ரெண்டாவது வேணும், நான் இப்படி சோகமாவே இருக்க விரும்பல அப்படின்னு சொல்றா. அப்போ ஹீரோயினோட எக்ஸ் கிட்ட இருந்து மெசேஜ் வருது, அவனோட பேரை ஹீரோயின் குப்பைன்னு சேவ் பண்ணி வச்சிருக்கா, இப்போ உங்க பாத்ரூம் நல்லா இருக்கா, எதுவும் பிரச்சனை இல்லையேன்னு அனுப்பியிருக்கான். அவன் நோட்டிபிகேஷன்லேயே தான் பாக்குறா, ஓபன் பண்ணவே இல்ல. அப்புறம் திரும்ப குப்பை கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் வந்திருக்கு அப்படின்னு ஒரு மெசேஜ் வர டக்குன்னு ஓபன் பண்ணிட்டா. பாத்தியா நீ என் மெசேஜ் படிச்சுட்டு தான் இருந்திருக்க அப்படின்னு அவன் சொல்ல டக்குன்னு பயந்துட்டா. அந்த பக்கம் ஹீரோயினோட எக்ஸ பார்த்தா, நான் குப்பையை கொண்டு தட்டிட்டு வரேன்னு ஒய்ஃப் கிட்ட சொல்லிட்டு வெளியில வரான். கரெக்டா அந்நேரம் ஹீரோயின் எதுக்கு வெளியில வந்திருக்கா. இருட்டுல மூஞ்சி கிட்ட டார்ச் அடிட்டு உனக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்க அவன் செம்மையா பயந்துட்டான். நான் அப்படி எதுவும் சொல்லாம கொள்ளாம கால் பண்ணதுக்கு சாரி, ஆனா நான் ரொம்ப விருத்தியில இருக்கேன் அப்படின்னு சொல்ல, நீ என்ன முட்டாளா, உனக்கு அறிவே இல்லையா, ஆம்பளைங்களுக்கு முதல்ல மறக்காதுன்னு எனக்கு புரியும், ஆனா அந்த பொண்ணுக்கு நீ துரோகம் பண்ணலாமா, எனக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு நீ பேச, இல்ல இல்ல நீ நினைக்கிற மாதிரி இல்ல, நான் சொல்றது கேளு, என்னோட ஒரே ஒரு லவ்வே என்னோட ஒய்ஃப் மட்டும்தான், அவ தான் என்னோட ஃபர்ஸ்ட் லவ்னு சொல்லிட்டு கீழே முட்டி போட்டு எனக்கு ப்ளீஸ் ஹெல்ப் பண்ணு, என் ஒய்ஃப் என்னை விட்டு போயிருவா போல அப்படின்னு கெஞ்சிரான். அவளுக்கு என்ன சொல்ல வரானே புரியல. எல்லா பொண்ணுங்களும் ஒரே மாதிரி தான் நீ முன்னால சொல்லியிருக்கல, ப்ளீஸ் எனக்கு ஏதாவது பண்ணி, என் வாழ்க்கையே ரொம்ப கஷ்டத்துல இருக்கு, எனக்கு டைவர்ஸ் ஆயிரும் போல அப்படின்னு சொல்லி கெஞ்சிரான். அப்புறம் அவளும் சரி நானும் என் குப்பையை எடுத்துட்டு வரேன், அங்க போய் பேசலாம் அப்படின்னு சொல்றா. ஹீரோயினோட எக்ஸுக்கும் அவன் ஒய்ஃபும் கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்காங்க. கொஞ்சம் மாசங்கள் ரொம்ப ரொமான்டிக்கா போயிட்டு இருந்திருக்கு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அந்த ரொமான்ஸ் குறைய இப்ப 2-3 மாசமா இவங்க 2 பேருக்குள்ள ஒரு ரொமான்ஸே இல்லையா. அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு வேற அவளோட டேப்ல ஏதோ பார்த்துட்டே இருக்கா. இவனுக்கு அது வேற கொஞ்சம் உறுத்தலா இருக்கு, ஒருவேளை வேற யாரையும் அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குமா, அஃபேர் எதுவும் இருக்குமான்னு. அப்புறம் அந்த டேப்லாம் எடுத்து ஓபன் பண்ண ட்ரை பண்ணிருக்கான், அவனுக்கு பாஸ்வேர்ட் கிடைக்கவே இல்லை. அவன் பர்த்டே, அவ பர்த்டே, அனிவர்சரி எல்லாமே போட்டு பார்த்துட்டான்,
எதுக்குமே ஓப்பன் ஆகல. அதெல்லாம் ஹீரோயின் கிட்ட சொல்லி அழுதுட்டு இருக்கான். சரி எனக்கு புரியுது, நானே ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். முதல்ல என்ன தப்பு நடந்திருக்கு, என்ன விஷயம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். நீ அழாதன்னு பேசிட்டு இருக்க. அப்படி இன்னொரு சைடு நம்ம லாயர் வாக்கிங் வந்துட்டு இருக்காரு. அவருக்கு பார்க்க 2 பேரும் கிஸ் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இருக்கு. ஹீரோயின் முகம் மட்டும் தான் வேற தெரியுது. டைவர்ஸ் ஆன உடனே வேற பையனை பார்க்க ஆரம்பிச்சிட்டா போல அப்படின்னு நினைச்சிட்டு போறாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் ஜேவ ஸ்கூல் பஸ்ல ஏத்தி விடுறதுக்காக கிளம்புறா. அப்ப லிப்ட்ல எக்ஸோட ஒய்ஃபை பார்க்க அவகிட்ட நைஸா பேச்சு கொடுக்குறா. வேலைக்கு போறீங்களா அப்படின்னு. இல்ல இல்ல என்னோட கிளாஸ்ல ஆஃப்டர்நூனுக்கு மேலதான், நான் இப்ப ஜிம்முக்கு போறேன்னு சொல்ல, ஜிம்ல ட்ரைனர் பையனா பொண்ணான்னு வேற கேக்குறா. இந்த பொண்ணுதான் ஏன் கேக்குறீங்க அப்படின்னு சொல்ல, அதுக்குள்ள லிஃப்ட் ஓபன் ஆனதுனால அங்க இருந்து கிளம்பிட்டா. இப்ப அப்படியே கஃபேக்கு வேலைக்கு போனா அங்க கிம் கிட்ட ஜோசியம் பார்த்ததை பத்தி சொல்ல அவனும் அப்படியே குஷி ஆகுறான். ஹீரோயினுக்கு அவன் பக்கத்துலதான் இருக்கான், உன்னை சுத்தி தான் இருக்கான், இளவரசன் அப்படின்னு சொன்னதெல்லாம் ஞாபகம் வந்து அப்படியே கிம் முகத்தையே பாக்குறா. இவன் தான் அந்த இளவரசனு ஒரு டவுட் வருது இவளுக்கு. அவன் ஒண்ணு, இந்த ஊர்ல உங்களை மாதிரி ஒரு பொண்ணு கிடையாது, நீங்க தான் ரொம்ப ஃபன்னியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றான். அப்புறம் சரி நம்ம சாப்பிடலாமா அப்படின்னு கேட்க, தான் நான் ஃபுட்டு வேணா ஆர்டர் பண்றேன் அப்படின்னு சொல்றா. இல்ல இல்ல வெளியில போய் சாப்பிடுவோம், இன்னைக்கு ஜேவ ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வரணுமான்னு கேட்க, இல்ல என் தங்கச்சி இன்னைக்கு சீக்கிரம் வந்துடும், அவ கூட்டிட்டு போயிடுவான்னு சொல்ல, சரி அப்ப இன்னைக்கு வெளியில போய் சாப்பிடலாம், ஒரு டீம் டின்னர் மாதிரி அப்படின்னு சொல்றான். ஹீரோயின் தான் அப்படியே பட்டாம்பூச்சி பறக்குது. இப்ப அப்படி சாயந்தரம் ஆயிடுச்சு. ஒரு ரெஸ்டாரண்ட்ல சாப்பிட வந்துட்டாங்க. நல்ல காஸ்ட்லியான ரெஸ்டாரண்ட் போல. நான் கஃபேயை தவிர வேற ஒரு இடத்துல உங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைச்சேன், அதான் இங்க கூட்டிட்டு வந்தேன்னு சொல்றான். இப்ப அவ அப்படியே ரெஸ்ட் ரூம்ல நின்னு அந்த ஜோசியம் சொன்னாங்கல்ல, இளவரசன் அவன் பக்கத்திலே இருக்கான் அப்படின்னு, அதெல்லாம் யோசிச்சு பாக்குறா. இவன் வேற அதுக்கு ஏத்தாப்புல தானே பேசுறான். உடனே அவளும் லிப்ஸ்டிக் எல்லாம் போட்டு ஒரு டச் அப் எல்லாம் கொடுத்துட்டு வெளியில வரா. பார்த்தா அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு லாயர் வந்திருக்காரு போல. ஏத்தாப்புல கிராஸ் பண்ண அவளை பார்க்கவும் அப்படின்ட்டு போறாரு. இவன் ஒண்ணு என்னது உச்சா அப்படின்னு சொல்லிட்டு முறைச்சிட்டு போறா. இப்ப அப்படி சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம லாயர் இருக்கார்ல, அவரு ஒரு கிளைண்டோட வந்திருப்பாரு போல. ஆனா ஹீரோயின் லாயர் டேட்டுக்கு வந்திருக்கிறதா நினைச்சுக்கிறா. இப்ப லாயரோட கிளைண்ட் அவர்கிட்ட, இந்த ரெஸ்டாரண்ட்ல ஃபுல்லா கப்பிள்ஸா இருக்காங்க, அவர் என்ன ஏமாத்துனதான் ஞாபகம் வருது, அந்த டேபிள்ல கூட பாருங்களேன் எவ்வளவு வயசு வித்தியாசம் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹீரோயின் டேபிள்ல தான் சொல்றா. இதெல்லாம் யோசிச்சு பார்க்கும்போது என் புருஷனும் இப்படிதானே இருந்திருப்பான் அப்படின்னு தோணுது, எனக்கு ரத்தம்லாம் கொதிக்குதுன்னு சொல்ல, இங்க பாருங்க நீங்க கோவப்படாம இருக்கிறது தான் உங்களுக்கு நல்லது, அப்பதான் இந்த டைவர்ஸ் கேஸ்ல நீங்க ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்ல, ஆமா நான் கோவப்பட மாட்டேன், கண்டிப்பா கோவப்பட மாட்டேன், அமைதியா இருந்து என் ஹஸ்பண்டுக்கு தெரியாம எத்தனை பேங்க் பாஸ்புக் எல்லாம் வச்சிருக்கான்னு சொல்லி கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அவரை போட்டு நொறுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. அப்புறம் அப்படி நம்ம கிம்மி பார்த்தா அவன் சரக்கு அடிக்க மாட்டானா, அவனுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்காதான். அப்பயே ஆர்டர் பண்ணீங்கன்னு கேட்டா, நீங்க குடிப்பீங்கன்னு தான் ஆர்டர் பண்ணேன்னு சொல்றான். அவளுக்கு அப்படி குழு குழுன்னு இருக்கு. சரி அப்ப உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படிலாம் கேட்க, அவனும் எனக்கு காஃபி பிடிக்கும், ஸ்வீட்ஸ் பிடிக்கும், ஐஸ்கிரீம், பிரெட் அப்படிலாம் சொல்லிட்டே போறான். அப்புறம் அவன் நிறுத்தி, எனக்கு ஒண்ணு கேட்கணும், உங்களுக்கு எத்தனை வயசு அப்படின்னு கேட்க, நான் சொல்லுவேன், ஆனா சொன்னதுக்கு அப்புறம் நீங்க என்ன பேர் சொல்லி தான் கூப்பிடணும், அவங்க இவங்க எல்லாம் பேசக்கூடாது, கேஷுவலா பேசணும் அப்படின்னு சொல்றான். உடனே இவளும் கேஷுவலா குழஞ்சு குழஞ்சு பேச, சரி எனக்கு எத்தனை வயசு இருக்கணும் நீங்களே கெஸ் பண்ணுங்களேன் போது 30 அப்படின்னு சொல்றா. ஆனா அவனுக்கு 28 தான் ஆகுது போல. கேட்டோடனே ஷாக் ஆயிட்டா. ரொம்ப சின்ன பையனா இருக்கான், இவன் எப்படி நம்ம இப்படி யோசிச்சோம், நம்ம தங்கச்சியோட சின்ன பையன் போல அப்படின்னு யோசிக்கிறா. இப்ப அப்படி சாப்பிட்டு முடிச்சுட்டு கீழே வர அவன் அவனோட சைக்கிள்ல கிளம்பிட்டான். இவளுக்கு இன்னும் பட்டாம்பூச்சிதான் பறந்துட்டு இருக்கு. அப்ப அங்க லாயர் வராரு. அவர் கார் அங்க பக்கத்துல தான் இருக்கு போல. உங்களுக்கு கேஸ் கம்ப்ளீட்டா முடிஞ்சிருச்சா, பேப்பர்ஸ் எல்லாம் கையில வாங்கிட்டீங்களா? இல்ல என்னோட கிளைண்ட்ஸ் நிறைய பேரு பேப்பர் கையில வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்ல, உங்களுக்கு என்ன கவலைன்னு கேட்க, இல்ல டைவர்ஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருந்தா இல்லீகல்ன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இங்க பாருங்க எனக்கு கம்ப்ளீட்டா டைவர்ஸ் ஆயிடுச்சு, எல்லாம் முடிஞ்சு போச்சு, உங்களை விட நல்ல ரொம்ப கைண்டான லாயர் எனக்கு டைவர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்றா. இவ இப்படி திரும்ப திரும்ப சொல்ல, நீ அன்னைக்கு அழுதப்போ நான் உன்னை ஏதோ தப்பா நினைச்சிட்டேன், ஆனா இப்போ உன் பேச்சே சரியில்லை அப்படி இப்படின்னு பேச, அவ ஒண்ணு கொஞ்சம் நீங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கிண்டல் பண்ற மாதிரி பேசுறா. இவகிட்ட பேசி பிரயோஜனம் இல்லைன்னு லாயர் அங்கிருந்து கிளம்பிட்டாரு. இப்ப அப்படியே அடுத்த நாள் காலையில ஆகுது. ஹீரோயின் எக்ஸோட ஒய்ஃப் இருக்கால, அவ கிம்மோட கஃபேக்கு வந்திருக்கா. கையில டேப் வச்சுக்கிட்டே தான் இருக்கா. ஹீரோயின் தூரமா இருந்து யாருக்காவது சேட் பண்றாலும் பார்க்க ட்ரை பண்றா. ஆனா பார்க்க முடியல, அதுவும் அவ சேட் பண்ற மாதிரி தெரியல. அப்புறம் அவ டேப்ல சார்ஜ் போயிருக்கும் போல. இங்க சார்ஜ் பண்ணிக்கலாமா அப்படின்னு கேட்க, கிம்மு சாரி அதெல்லாம் இங்க கிடையாதுன்னு சொல்ல, ஹீரோயின் டக்குன்னு அவனை இடிச்சு விட்டுட்டு எல்லாமே இங்க பண்ணிக்கலாம் கொடுங்க, நான் சார்ஜ் பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு வாங்குறா. கிம் ஒண்ணு, உங்களுக்கு பொம்பளை பிள்ளைங்கள தான் பிடிக்குமோ அப்படின்னு கேட்கறான். சேச்சா அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்ல, அவன் இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படின்றான். இவன் எதுக்கு அதுக்காக நிம்மதியா இருக்குன்னு சொல்றான் அப்படின்னு அவ அப்புறமும் யோசிக்கிறா. அப்புறம் அப்படியே அந்த டேப் எடுத்துட்டு கீழே உட்காந்துக்கிட்டு அதை ஓபன் பண்ண முடியுமா ட்ரை பண்ணி பாக்குறா. கிம்மும் தவண்டு வந்து என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்க, இல்ல நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் வந்து அப்படின்னு அவன் எக்ஸ்பிளைன் பண்ண வரா. ஆனா அவன் வந்துட்டு இதை ஓபன் பண்ணுமா,
கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படியே சைடா பாக்குறான். அவ இதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டு போட்டு தடவை இருக்கா அப்படின்னு 0ல மட்டும்தான் தடவை இருக்கு. உடனே 6 0 போட்டு அதை அன்லாக்கும் பண்ணிடுறான். அப்புறம் அப்படியே அன்னைக்கு நைட் ஆகுது. ஹீரோயினோட எக்ஸும் மீட் பண்றாங்க. அவ டேப்ல ஓபன் பண்ணி பார்த்தால அவ அஃபேர்லாம் வச்சிடலையா, இந்த அடல்ட் புக்ஸ்லாம் இருக்குல்ல அதை தான் படிச்சுட்டு இருந்திருக்கா. இவனுக்கு சரி நம்ம ஒய்ஃப் அஃபேர்ல இல்லை அப்படின்றது கொஞ்சம் நிம்மதியா இருந்தாலும் அவளுக்கு தான் நான் இருக்கல, அவன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கா. சரி நான் என்னதான் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்க. ஹீரோயின் உடனே அவ போன்ல அதை ஓபன் பண்ணி பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சு போச்சு, இதை படிச்சு உன்னோட ரொமான்டிக் லைஃபை இம்ப்ரூவ் பண்ணு அப்படின்னு சொல்றா. அவன் நிறைய புக்ஸ் படிக்கிறா. அதுல இருந்து ஒரு புக்ஸா எடுத்து பார்த்து அதை மாதிரி உன் லைஃப்ல ட்ரை பண்ணு அப்படின்னு சொல்லி அட்வைஸ் கொடுக்குறா. இப்ப அப்படியே அடுத்த நாள் ஈவினிங் ஹீரோயின் ஜேவை கூட்டிட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருக்கா. அவன் ரொம்ப சோகமா இருக்கான். என்னன்னு கேட்டா அவன் சொல்ல மாட்டான். நீ யார் கூட சண்டை போட்டியா இல்ல டேக்வாண்டோல எதுவும் பிரச்சனை எல்லாம் ஹீரோயின் கேட்டு பாக்குறா. ஆனா அவன் எதுவுமே சொல்லல. அப்புறம் நம்ம கிம்மு நான் அவனுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போக அப்பதான் நம்ம ஜெய் சொல்றான், எனக்கு அப்பாவே இல்லைல்ல, எங்க ஸ்கூல்ல ஃபாதர்ஸ் டே வருது, என் அப்பாவா யார் வருவா அப்படின்னு கேக்குறான். இதுக்காட அப்செட்டா இருக்க அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்க. அப்பா அவங்க கிம் வந்து நான் வேணா உன் அப்பாவா வரட்டுமா அப்படின்னு கேக்குறான். ஹீரோயின் அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்றா. இல்ல ரொம்ப ஜாலியா தானே இருக்கும், நம்ம கேம்ஸ் எல்லாம் விளையாடலாம் அப்படின்னு சொல்ல ஜெய்க்கும் பிடிச்சு போச்சு. இப்ப அடுத்த நாள் காலையில ஜெய் ரொம்ப சந்தோஷமா ஸ்கூலுக்கு போறான். அவன் அப்படியே பஸ் ஏத்தி விட்டுட்டு திரும்ப ஹீரோயினுக்கு மெசேஜ் வருது. ஹீரோயினோட எக்ஸுக்கு ஹீரோயின் கொடுத்த ஐடியா ஒர்க் அவுட் ஆயிடுச்சு போல, ரொம்ப தேங்க்ஸ் சொல்லி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கான். இன்னொரு பக்கம் ஹீரோயினோட எக்ஸ் ஒய்ஃபை பார்த்தா அவ அந்த மண் பாண்டங்கள் செய்வாள்ல அந்த இடத்துல உட்காந்து யோசிக்கிறா. அவன் எப்படி இப்படி சடனா மாறினா, ஆனா எனக்கு அது பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை யாரு கூட ட்ரை பண்ணிருப்பானா, யாராவது சொல்லி கொடுத்துருப்பாங்களான்ற அளவுக்கு வேற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கா. அப்புறம் அன்னைக்கு நைட்டு ஹீரோயின் துணி மடிச்சிட்டு இருக்கும்போது திரும்பவும் அவளோட எக்ஸ் போன் பண்றான். இவன் எதுக்கு இப்போ போன் பண்றான்னு அட்டன் பண்ணி பேச இப்பவுமே எனக்கு ஹெல்ப் பண்ணுன்றான். அவன் ஒய்ஃபை கூட்டிட்டு ஏதோ ஹோட்டல் போயிருப்பான் போல. அங்க அந்த புக்கெல்லாம் பார்த்துட்டு ஏதோ டிஃபரெண்டா ட்ரை பண்ணிருக்கான். ஏதோ சாவியை வீட்டுல வச்சுட்டு வந்துட்டானா, அதை எடுத்துட்டு வர சொல்லி ஹீரோயின் கிட்ட சொல்ல அவளையும் எடுத்துட்டு அந்த ஹோட்டலுக்கு வரா. இவனுக்கு போன் பண்ணி நான் ஹோட்டல் முன்னாடி தான் இருக்கேன், ஒரு ரூம் நம்பர் என்ன அப்படின்னு கேட்க அவனும் சொல்லியிருப்பான் போல. சரின்னு லிப்ட்ல ஏறலான்னு போனா லிப்டுக்கு ஆல்ரெடி ஒரு ஆள் வெயிட் பண்ணிட்டு நிக்கிறாரு. லிப்ட் ஓபன் ஆகும் உள்ள போலான்னு பார்த்தா ஹீரோயின் பின்னால இருந்து யாரும் அவ தலைமுடியை பிடிச்சி இழுத்து சண்டை போடுறாங்க. யாரான்னு பார்த்தா நேற்று ரெஸ்டாரண்ட்ல லாயர் கூட ஒரு பொண்ணு இருந்தாங்கல்ல அவங்கதான். நீ இன்னைக்கு என்கிட்ட செத்தடி, எவ்வளவு தைரியம் வந்தா என் புருஷன் கூட நீ வெளியில வருவ, உன்னை நான் கையும் களவும் புருஷனை அடி வெளுக்கிறா. லாயரும் இடையில வந்து தடுக்கிறதுக்கு நிக்கிறான். அந்த லேடியை பிரிச்சு விட்டோன்னு ஹீரோயின் என்னையே அடிக்கிறியா அப்படின்னு சொல்லிட்டு அடிக்க பாய டக்குன்னு லாயர் மேலே விழுந்துடுறா. ஒரே ரொமான்டிக் தான் அப்படின்னு யோசிச்சா ரொமான்ஸ்லாம் இல்ல, எந்திக்கிறேன்னு சொல்லி லாயரை பிடிச்சி அம்மிக்கி அவர் வயிற்றுல ஏறி மிதிச்சிட்டு போறா. அந்த ஆள் வலி தாங்க முடியாம கத்துறாரு. அப்படியே இந்த எபிசோட் முடியுது. பாவம் லாயர். அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுன்றதெல்லாம் வரப்போற எபிசோட்ல பார்ப்போம். அதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.